Dear students, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் DNA replication. What is DNA replication? DNA replication is one of the basic process that occurs within a cell. Replication occur inside the chromosomes. ஸோ செல்லுக்கு உள்ளே தான் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குரோமோசோம்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் DNA replication. It occurs during interphase. செல் டிவிஷனில் மெட்டாஃபேஸ் அனாஃபேஸ் இந்த மாதிரி செல் டிவிஷன்ஸ் நடக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஃபேஸஸ் நடக்கும். அந்த டைமில் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் DNA ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். DNA மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். இதை தான் நம்ம DNA ரெப்ளிகேஷன்னு சொல்கிறோம். இந்த DNA ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு டோட்டலாக 5 என்சைம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஹெலிகேஸ், செகண்ட் ஒன் டோப்போஐசோமெரேஸ், தேர்டு ஒன் ப்ரைமேஸ், ஃபோர்த் ஒன் DNA பாலிமரேஸ், ஃபிஃப்த் ஒன் DNA லிகேஸ். இந்த ஒவ்வொரு என்சைமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறது மூலமாக DNA ரெப்ளிகேட் ஆகுது. அது என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போது கிளியராக பார்ப்போம். த ஃபஸ்ட்டு என்சைம் என்ன சொன்னோம்? ஹெலிகேஸ். நான் ஏரோ மார்க் போடுறேன்னா அதை பாருங்கள். த ஃபஸ்ட்டு என்சைம் ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸோட மெயின் ஒர்க் என்னென்னா, DNA அப்படிங்கிறது டபுள் ஸ்ட்ராண்ட் இல்லையா? இந்த டபுள் ஸ்ட்ராண்டை தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்ட்ராண்டாக பிரித்து விடும். The double stranded DNA stimulated and separated by the helicase enzyme. ATP depends unbinding enzyme which bind to the double stranded DNA and stimulate the separation of the two strand. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நான் ஏரோ மார்க் போடுறேன் பாருறா. இப்படி இந்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருந்து அந்த டிஎன்ஏவோட டபுள் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அன்வைண்டிங் பண்ணியிருக்கு. ரெண்டுமே ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் சுருள் வடிவத்தில் இருக்கும் இல்லையா? சுருண்டுட்டு இருக்கும் இல்லையா? சுருண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை என்ன பண்ணுது அப்படின்னா அன்வைண்டிங் பண்ணுது. அதுதான் இந்த ஹெலிகேஸோட மெயின் ஒர்க்கு. தென் செகண்ட் என்சைம் டோப்போஐசோமெரேஸ். டோப்போஐசோமெரேஸோட மெயின் ஒர்க்கு என்னென்னா, இட்ஸ் செப்பரேட் த ரிமூவல் ஆஃப் ட்விஸ்ட். இந்த ஒரு த்ரெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 த்ரெட்டை எடுத்து நீங்கள் நல்லா சுருட்டி விட்டு அதை பிரிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த த்ரெட்டை அப்படியே கெட்டியாக நின்றுக்கும் இல்லையா? சூப்பர் காயிலிங் ஆகிடும் இல்லையா? முறுக்கிக்கும், அந்த இடத்துல ட்விஸ்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹெலிகேஸ் டபுள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடியதை சிங்கிள் ஸ்டாண்டாக பிரிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா அது அப்படியே சுருண்டுக்கும். அந்த ட்விஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை பிரித்து விடுறது தான் இதோட ஒர்க்கு. டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கக்கூடியதை சிங்கிள் ஸ்ட்ராண்டாக ஃபார்ம் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டை பிரித்து விடும். தென் இந்த பிரித்து வர இந்த பிளேஸை தான், இந்த இடத்த என்னன்னு சொல்கிறோம்? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பர் காயிலிங் ஆகிடும். இந்த சூப்பர் காயிலிங்கை ரிமூவ் பண்ணி அன்வைண்டிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸை தான் இந்த டோப்போஐசோமெரேஸ் பண்ணுது. தென் தேர்டு ஹார்மோன் ப்ரைமேஸ். ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஹார்மோனு ஆர்என்ஏ ப்ரைமரை உண்டு பண்ணும். சரியா? இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை உண்டு பண்ணுறது யாருன்னா டிஎன்ஏ தான். டிஎன்ஏ தான் ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணும். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ மூலமாக தான் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அந்த ப்ராசஸை டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம். டிஎன்ஏவே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். சரியா? டிஎன்ஏவே உற்பத்தி பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரைமரை என்ன பண்ணுன்னா உருவாக்கும். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிறது செக்மெண்ட் ஆஃப் த ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ லைனாக பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ஹைட்ரோஜனஸ் பேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? இந்த பேஸ் ஃபுல்லாகவே சின்ன செக்மெண்ட்டாக ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் சின்ன செக்மெண்ட்டாக பிரிக்கும். அதில் ஒரு செக்மெண்ட் தான் ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் இருந்தால் மட்டும்தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை அது கூட சேர்ந்து புதுசாக நியூக்ளியோடைடை உற்பத்தி பண்ணும் டாட்டர் டிஎன்ஏக்கு. சரியா?
ஸோ இதுதான் மெயின் ஒர்க் ஆஃப் த RNA primer. The RNA primer is synthesized by the DNA template close to the origin of replication. இந்த RNA primer வந்து degenerate ஆகிடும் at the end of the replication. அதே மாதிரி after formation of the RNA primer, nucleotides are added with the help of DNA polymerase enzyme. இது third enzyme. Then fourth enzyme இங்கே இருக்குது. இந்த என்சைம் பார்த்திங்கன்னா DNA பாலிமரேஸ். இந்த DNA பாலிமரேஸ் அப்படிங்கிறது RNA primer கூட சேர்ந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இட் ஸ்டார்ட் த ஒர்க் வித் RNA primer. இந்த RNA primerம் DNA பாலிமரேஸும் சேரும்போது டாட்டர் DNAக்கு புதுசாக நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் ஆகும். இங்கே பாருங்கன்னா இப்போ நான் இந்த ரவுண்ட் போடுறேன் இல்லையா, இந்த இடம், இந்த ரெண்டு சைட்லேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரவுண்டு கிளியர் கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு சைடில் மட்டும் நியூக்ளியோடைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு சைடில் மட்டும்தான் நியூக்ளியோடைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் என்ன பண்ணணும், நியூக்ளியோடைட்ஸு ஃபார்ம் ஆகணும். சரியா? இந்த RNA பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சுகர், பாஸ்பேட், அதே மாதிரி நைட்ரோஜனஸ் பேஸு, இந்த மூணையும் கொண்டு வந்து அந்த பிளேஸில் ஆட் பண்ணிவிடும். எது கூட சேர்ந்து? RNA ப்ரைமர் கூட சேர்ந்து. இந்த இடத்துல சப்போஸ் இந்த ஏரோ மார்க் போடுறேன் பாருப்பா, இந்த இடத்துல ஒரு அடினைன் இருந்தது அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் என்னது? தைமின் இல்லையா? அப்போ அடினைன் கூட ஆப்போசிட் சைடில் தைமின் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோடைடை ஆட் பண்ணிவிடும். சப்போஸ் சைட்டோசைன் இருந்தது அப்படின்னாக்கா அந்த இடத்துல குவானைன் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோடைடை ஆட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நியூக்ளியோடைடுக்கு என்ன ஆட் ஆகணும், ஆல்வேஸ் அடினைன் கம்பைன் வித் தைமின், சைட்டோசைன் கம்பைன் வித் குவானைன் இல்லையா? இந்த காம்பினேஷனில் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். சரியா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டாட்டர் DNA அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் DNA பாலிமரேஸோட ஒர்க்கு. தென் ஃபிஃப்த்தாக ஒரு ஹார்மோன், அது DNA ligase. The DNA ligase joins the Okazaki fragments into long polynucleotide chain. இந்த DNA ligase அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கம் மாதிரி ஒர்க் பண்ணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு ரவுண்ட் போடுறேன். இந்த பிளேஸ் எல்லாமே என்னது? ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா கண்டினியூவாக ஜாயிண்டாக இல்லாமல் ஒரு தனித்தனி செக்மெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த DNA ஸ்ட்ராண்டு டாட்டர் செல்லு வந்து பிரியும் போது 2 டைப்பாக வந்துட்டு இருக்கும் ஸ்ட்ராண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு அந்த ஸ்ட்ராண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நம்ம லீடிங் ஸ்ட்ராண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், இங்கே பாருங்கள், இதுதான் ஏரோ மார்க் போடுறேன், இது லீடிங் ஸ்ட்ராண்ட், ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் லீடிங் ஸ்ட்ராண்டு. In one parent DNA strand, the daughter strand is synthesized as a continuous strand. This strand is called leading strand because it is synthesized first. இது சிந்தசைஸ் பண்ணதுனால இந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும், இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு மட்டும் கண்டினியூஸாக வந்து என்னாகும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இதை லீடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ரவுண்ட் போடுறேன், இந்த சைடில் இருக்கிறத வந்து லாகிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். In the second DNA strand, the daughter strand begins slightly later. Hence, this daughter strand is called lagging strand. The lagging strand is synthesized in short fragments called Okazaki fragments. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் தான் என்ன இருக்குது, ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸை அப்படியே சின்ன சின்ன செக்மெண்ட்டாக விட முடியாது. அதனால் இந்த DNA ligase அப்படிங்கிற என்சைமு இந்த ஒகாசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஜாயின் பண்ணி ஒரு முழு DNA ஸ்டாண்டாக வந்து அதை மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 5 டைப்ஸ் ஆஃப் என்சைமோட ஒர்க்கு இந்த DNA ரெப்ளிகேஷன். இப்போது இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம். DNA ரெப்ளிகேஷன். DNA replication is one of the basic process that occurs within a cell.
ஸோ செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர் டூரிங் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா அதோட எக்ஸாக்ட் காப்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சிந்தசிஸ் பண்ணும். த 2 strands ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ஹாவ் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். இந்த 2 டிஎன்ஏ மாலிகூல்ஸ்க்கும் என்ன ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வந்து உருவாகும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இந்த நியூக்ளியோடைட் காம்ப்ளிமெண்டரி பேரை வந்து ஆட் பண்ணும். அடினைன் இருந்தது பேரண்ட் இதில் அப்படின்னா இந்த நியூவாக இருக்கக்கூடிய டாட்டர் ஸ்டாண்டில் தைமினை வந்து உற்பத்தி பண்ணும். அதே பேரண்ட்டோட ஸ்டாண்டில் டிஎன்ஏ ஸ்டாண்டில் சைட்டோசைன் இருந்தது அப்படின்னாக்கா டாட்டரோட ஸ்டாண்டில் குவானைனை வந்து உற்பத்தி பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சான ஒரு நியூக்ளியோடைடை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். The nucleotides of each strand provide the informations needed to produce a new strand. இந்த ஒவ்வொரு ஃபாதர் அந்த இது இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எந்த ஆல்ரெடி அதில் அடினைன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், டாட்டர் செல்லில் வந்து தைமின் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோடைடு போய் ஆட் ஆகும் இல்லையா. சப்போஸ் குவானைன் இருந்துச்சு அப்படின்னா டாட்டர் செல்லில் போய் சைட்டோசைன் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோடைடு ஆட் ஆகணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி அந்த நியூவாக வரக்கூடிய ஸ்டாண்டுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்டாண்டில் இருக்கணும். ஸோ த 2 strands ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ஹாவ் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். த நியூக்ளியோடைடு ஆஃப் ஈச் ஸ்டாண்ட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன்ஸ் நீடட் டு produce the new strand. The 2 resulting daughter cells contain exactly same genetic information as the parent cell. ஸோ புதுசாக வரக்கூடிய இந்த டாட்டர் டிஎன்ஏவிலையும் பேரண்ட் செல்லில் இருந்த அதே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே இன்ஹெரிட் ஆகும், பாஸ் ஆகும். த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ் இன் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். The first, origin of replication. The specific point in the DNA where the replications begins, it is site of origin of replication. ஸோ டிஎன்ஏவில் எந்த இடத்துல முத ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, பிரியறதுக்கு ஆரம்பிக்குதோ அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த சைட் ஆஃப் ஆரிஜினில் தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம் போய் அதுக்குள்ளே சேரும். The 2 strands open and separate at the point forming the replication fork. இந்த 2 டிஎன்ஏ ஸ்டாண்டும் வந்து பிரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த பிரிய ஸ்டார்ட் ஆன அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறோம். Unwinding of DNA molecules. The enzyme called helicase bind to the origin of replication site. ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டில் இந்த ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைமு ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஆகிக்கும். ஹெலிகேஸ் செப்பரேட் த 2 strand ஆஃப் டிஎன்ஏ. 2 ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை தனித்தனி ஸ்டாண்டாக செப்பரேட் பண்ணும். த என்சைம்ஸ் கால்டு டோப்போ ஐசோமரேஸ் செப்பரேட் த டபுள் ஹெலிக்ஸ் எபோவ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அண்ட் ரிமூவ் த ட்விஸ்ட் ஃபார்ம்டு டூரிங் த அன்வைண்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த டைமில் ஹெலிகேஸ் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டாக பிரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் சூப்பர் காயில் வந்து ஃபார்ம் ஆகும். அதை உடச்சி தனித்தனியாக பிரித்து கொடுக்குற ஒர்க்கு தான் இந்த டோப்போ ஐசோமெரேஸ் பண்ணும். ஈச் ஆஃப் த செப்பரேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் எ டெம்ப்ளேட். இதை தான் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டாண்டாக பிரிஞ்ச அந்த டிஎன்ஏவை என்னன்னு சொல்கிறோம், டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் டெம்ப்ளேட், அதாவது ஒரு மாடல். ஏற்கனவே ஒரு மாடல் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் புதுசாக வரக்கூடிய அந்த நியூ ஸ்டாண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நியூக்ளியோடைடை ஃபார்ம் பண்ணிக்கும். அடினைன் இருந்ததுன்னா தைமினையும், சைட்டோசைன் இருந்தது அப்படின்னா குவானைனையும் என்ன பண்ணும், தனக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். தென் செகண்ட் ஃபங்க்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் RNA primer. An RNA primer is a short segment of RNA nucleotides. ஸோ இந்த RNA primer அப்படிங்கிறது RNA நியூக்ளியோடைடோட ஒரு ஷார்ட் செக்மெண்ட் தான். The primer is synthesized
The primer is synthesized by the DNA template close to the origin of replication site. ஸோ இந்த RNA ப்ரைமர் எங்கே சிந்தசைஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு 1 மார்க்கு. RNA டெம்ப்ளேட்டில் தான் வந்து என்ன ஆகுது, சிந்தசைஸ் ஆகுது. தென் சிந்தசைஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். After the formation of RNA primer, nucleotides are added with the help of enzyme DNA polymerase and a new complementary strand of DNA is formed from each of the parent strand. சரியா? ஸோ இந்த டைமில் RNA primer கூட சேர்ந்து தான் இந்த DNA polymerase என்ன பண்ணுன்னா நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை வந்து உற்பத்தி பண்ணும். பேரலாக எதுக்கு பேரலாக, பேரண்ட் ஸ்டாண்டுக்கு பேரலாக டாட்டர் ஸ்டாண்டையும் என்ன பண்ணுன்னா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். த சிந்தசிஸ் இஸ் யூனி டைரக்ஷனல். இதை வந்து யூனி டைரக்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டிஎன்ஏவில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு 3 ப்ரைமாக இருக்கும், இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ரைமாக இருக்கும். ஸோ 3 ப்ரைமில் இருந்து 5 ப்ரைம் வரைக்கும் யூனி டைரக்ஷனில் அப்படியே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். In one strand, the daughter strand is synthesized as a continuous strand which is called leading strand. ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னாவே என்ன சொன்னோம், கண்டினியூஸாக ஸ்டாண்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, கண்டினியூவாக அந்த ஸ்டாண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாண்டை நம்ம லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். இந்த அதர் ஸ்டாண்ட் ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சிந்தசைஸ்டு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செக்மெண்ட் டிஎன்ஏ வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். திஸ் ஸ்டாண்ட் இஸ் கால்டு லாகிங் ஸ்டாண்டு. ஸோ லீடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கண்டினியூவாக அந்த செக்மெண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரியா? அதாவது டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது லீடிங் ஸ்டாண்டு. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கேப் இருந்தது அப்படின்னா அது லாகிங் ஸ்டாண்டு. திஸ் ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால்டு ஒகாசகி ஃப்ராக்மெண்ட்ஸ். த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை த என்சைம் இஸ் நோன் அஸ் டிஎன்ஏ லிகேஸ். ஸோ டிஎன்ஏ லிகேஸோட மெயின் ஒர்க் என்ன, பேஸ்ட் பண்ணோம். எந்தெந்த டிஎன்ஏல எந்தெந்த பார்ட் வந்து சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து பேஸ்ட் பண்ணி வைக்கும். த ரெப்ளிகேஷன் ஸ்டாப் வென் த ரெப்ளிகேஷன்ஸ் ஃபோர்க் ஆஃப் த 2 sides மீட் அட் த சைட் கால்டு டெர்மினஸ். ஸோ இப்போது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த டைமை அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்கிறோம், சைட் ஆஃப் ஆரிஜின். சரியா? ரெப்ளிகேஷன் முடியக்கூடிய அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்கிறோம், டெர்மினஸ், which is situated opposite to the origin of replication site. ஸோ ரெப்ளிகேஷன் சைட்டு இருக்கக்கூடிய ஆப்போசிட் பிளேஸில் இருக்கக்கூடியது தான் டெர்மினஸ் பிளேஸு. ஒரு பிளேஸ் வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன இடம், இன்னொரு பிளேஸு டெர்மினஸ் வந்து ரெப்ளிகேஷன் முடியக்கூடிய இடம். அதாவது ஒரு முழு டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, டாட்டர் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நமக்கு 5 என்சைம்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆச்சு இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்சைம் வந்து ஹெலிகேஸு. இது என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணுச்சு டிஎன்ஏவோட டபுள் ஸ்டாண்டை சிங்கிள் ஸ்டாண்டாக செப்பரேட் பண்ணுச்சு. டோப்போ ஐசோமெரேஸ் என்ன பண்ணுது, செகண்ட் ஹார்மோன். இந்த செப்பரேட் ஆகும்போது டிஎன்ஏ ஸ்டாண்டு செப்பரேட் ஆகும்போது அந்த இடத்துல ஏதாவது ட்விஸ்ட் இருந்துச்சு, சூப்பர் காயிலிங் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுச்சு. அதுதான் செகண்ட் என்சைமோட ஒர்க்கு. தென் ப்ரைமேஸ் என்ன பண்ணுச்சு, சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏவில் இருந்து ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தது. தென் ஃபோர்த் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட ஒர்க் என்ன பண்ணுச்சு, ப்ரைமர் கூட சேர்ந்து ஆர்என்ஏ ப்ரைமர் கூட சேர்ந்து ஆடிங் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், டாட்டர் செல்லுக்கு தேவையான டாட்டர் டிஎன்ஏவுக்கு தேவையான நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துச்சு. தென் ஃபிஃப்த்து என்சைமோட ஒர்க் என்ன, டிஎன்ஏ லிகேஸு, ஜாயினிங் டுகெதர் ஆஃப் த ஒகாசகி ஃப்ராக்மெண்ட்ஸு. சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக இருந்த அந்த ஒகாசகி ஃப்ராக்மெண்ட்டை ஜாயின் பண்ணி நியூ டாட்டர் டிஎன்ஏவாக மாடிஃபை பண்ணி கொடுத்துச்சு இல்லையா. இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நாம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்ப்போம். யூசஸ் ஆஃப் டிஎன்ஏ. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஒரு ஜெனரேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை இன்ஹெரிட் பண்ணுறது இந்த டிஎன்ஏ தான். க்ரோத்து, ஹெல்த்து, ரீப்ரொடக்ஷன், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷனுக்கு
பாஸ் பண்ணக்கூடியது இந்த டிஎன்ஏ. தென் செகண்டு, it contains informations required for the formation of proteins. ஸோ ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணுறது யார்? ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணுறது டிஎன்ஏ. டிஎன்ஏ ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணும்போது அதை டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீனை வந்து உற்பத்தி பண்ணும்போது டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம். இந்த ஆர்என்ஏவில் தான் ஜெனட்டிக் கோடு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஜெனட்டிக் கோட்ஸை வச்சு தான் ஒவ்வொரு ப்ரோட்டீனும் வந்து உற்பத்தி ஆகும். சரியா? ஸோ இட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்வயர்டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட். தென் தேர்டு சிக்னிஃபிகன்ஸ், இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்டு லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ், அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிஎன்ஏ தான். சரியா? தென் டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆர்என்ஏ. டிஎன்ஏ தான் வந்து என்ன பண்ணும்? ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.